வணக்கம் உறவுகளே. நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு நண்பர் ஒருத்தர் யுகேல ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆப் எல்லாமே வந்து அங்க Play Storeல ஓப்பன் ஆகாது அப்டின்னாரு. அப்ப வெப்சைட்டுக்குள்ள போய் எப்படி பாக்குறது அப்படிங்கிறத அவருக்கு நானு இந்த வீடியோ அனுப்ப போறேன். ஆ அதே மாரி வந்து நீங்களும் உங்களுக்கு வெளியில வெளிநாடுகள்ல ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய ஆப் வந்து பாத்தீங்கன்னா, வெப்சைட்லயே ஒர்க் ஆகும். அது kpkpark.com. இப்ப kpkpark.com உள்ள போயி மேல 3 கோட தொட்டு லாகின் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இமெயில் ஐடியோ, மொபைல் நம்பரோ குடுத்து பாஸ்வேர்ட் போடுறீங்க. அத போட்டுருக்கிறேன். போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, பேஜ் ஓப்பன் ஆயிரும். வெப்சைட்லயே. இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டெபாசிட் அட்ரஸ எடுத்து குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு நமக்கு. இப்ப டெபாசிட் அட்ரஸ் எடுத்து குடுக்குறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, மேல திரும்பியும் அந்த 3 கோட தொடுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, வேலட் அப்படின்னு 2வது ஒரு காலம் இருக்கு பாருங்க. வேலட். அந்த வேலட்ட கிளிக் பண்ண உடனே, டெபாசிட் வித்ட்ரா காட்டுது உங்களுக்கு. ஸோ இந்த டெபாசிட் கீழ வந்து யுஎஸ்டிடிக்குரிய டெபாசிட் அது நமக்கு தேவையில்ல. மேல இருக்கிற டெபாசிட்ங்கிறது கேபிகேக்குரியது. இந்த டெபாசிட்ட கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய டெபாசிட் அட்ரஸ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அல்லது வந்து அட்ரஸ காப்பி பண்ணியோ, நாம இங்கிருந்து காயின் அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா, அந்த காயின் இதுல லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இப்ப ஆக்டிவேஷன் பண்றது எப்படிங்கிறது, நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி டெபாசிட் அட்ரஸ் எடுக்கிறது மட்டும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கங்க. ஃபாரின் வெளிநாடு ஐடி போடக்கூடிய நண்பர்களுக்காக. நன்றி.